எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கடலை நம்ம பார்க்கும்போது இந்த கடல் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வருது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட். இது தத்துவ விசாரத்தோட முதல் வீடியோ இது. என்ன அப்படின்னா, நம்ம கடலை பார்த்துட்டே இருக்கும்போது மனசுக்கு அமைதி கிடைக்கிறது. ரெண்டாவது, கடலில் ஃபேமிலியாக விளையாடும் போது பார்க்கும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷம் வருது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடல் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்ல வருது. என்னென்ன ஒரு தத்துவ ஞானத்தை சொல்கிறது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், என்னுடைய ஒரு பொருள் உன்னுடைய கையில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிறது. அது என் உடையது, என் உடைமையது அப்படிங்கிறத சொல்லும்போது ரெண்டு ஒன்று போல் இருக்கும். ஆனால் ரெண்டு என்னுடைய பொருள் உன் கையில் இருக்கிற வரைக்கும் அது என்னுடையது. அந்த பொருள் நான் திருப்பி வாங்கிட்டேன் அப்படின்னா அது என் உடைமையது. இதே ஞானத்தையாக்கும் இந்த சமுத்திரம் கடலுங்கிற மாதா கொடுக்குறா. என்ன அப்படின்னா, அந்த கடலுக்குள்ளே பிறந்து வளரக்கூடிய தன் குடும்பத்தில் உள்ளவாளை தவிர வேறு எதையும் அது தன்னுள்ளே வச்சுக்கிறது இல்லை. நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு பால் எடுத்து போட்டோம், இல்லை ஒரு செருப்பு எடுத்து கடலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறது, கொண்டு வந்து கரையில் தூக்கி போட்டுடுறது. அது திருப்பி தனக்குள்ளே இழுத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இதோட விஷயம் என்ன சொல்ல வரா அப்படின்னா, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது எல்லாத்தையும் என்னது நம்ம சொல்ல வரும்போது என்னன்னா, இதில் நிறைய நமக்கு ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த ப்ராப்ளத்தினால் என்ன வருது அப்படின்னா, மென்டல் ரிஃப்ளெக்ஷன் வருது. அதேமாதிரி பல விஷயங்கள் அதில் ப்ராப்ளங்கள் வருது. இந்த கடலை போல் இருக்கணும், சமுத்திரத்தை போல் இருக்கணும், எதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லை. எனக்கு உன்னுடைய பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா இங்கே எந்த ப்ராப்ளமும் வராது. இது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.